தமிழ்ல கேட்கலாம்னு நினைக்கிறேன் சார். கேளுங்க சார் நான் ஐம் சிவகுமார். ஸோ பேசிக்காக ஓ இது தமிழா? சரி இல்லை சார், இதுக்கப்புறம் கேட்குறேன் சார். சரி பரவாயில்ல. ஏதாவது நான் சொன்னேனே ஃபெயிலியர் அவமானம் இல்லை. ஓகே ட்ரை பண்ணுங்க மறுபடியும் தமிழ்லயே. சார் என் பெயர் சிவகுமார். என் பெயர் சிவகுமார். கரெக்ட் சார். நான் கௌதம் மேனன், மணிகண்டன், லோகேஷ் இவங்களோட வரிசையில் அடுத்து நானும் வரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் சார். உங்களை டைரக்ட் பண்றது இல்லை. ஆனா அதுக்கான அந்த ஸ்பீச்சையும் மனசுல வச்சுக்கிட்டு வாங்க. சார் என்னோட கஷ்டம் ஈஸி இல்லை. கண்டிப்பா சார். சார் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க பகுத்தறிவை பத்தி பேசிட்டு இருந்தீங்க சார். எல்லாருக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். இங்க இருந்து பகுத்தறிவு ஹவு ஒய் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். பகுத்தறிவை கேள்வி கேட்கல ஆரம்பிப்போம் சார். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் இருந்துச்சு சார் லைஃப்ல? அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் மொழிபெயர்த்து சொன்னாங்க. இப்படிலாம் ஒருத்தர் நிஜமாவே பேசுவாரான்னு இவங்கெல்லாம் அதை கேட்டு வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க அப்படி எங்க அண்ணன் சாருவாசன் சொல்லுவாரு. இவருக்கெல்லாம் படிச்சவங்க அவர் தாடி வச்சுட்டு இருக்கிற அந்த கிழமையார் இவ்வளோ பேசுவாரா? எங்க அண்ணன் கட்டிக்காரன் அதனால அதெல்லாம் வந்து மாத்தி சொல்றாரு, கொஞ்சம் கூட்டி சொல்றாருன்ட்டு நிஜமா என்னதான் பேசுறாருன்னு பார்க்க போய் அதுக்கப்புறம் இங்க இருந்து திரும்பவே இல்லைங்க. நேரம் இந்த மேடைக்கு